நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் சில பொருள்களோ ஏதோ நம்மளுக்கு ரொம்ப அடிக்கடி கிடைக்கிற மாதிரி இருக்க பொருள்களோ நம்மளுக்கு அந்த பொருள்கள் மேலேயோ வேறு எது மேலேயோ நம்மளுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்காது. அதை நம்ம ஒரு கன்சிடரே பண்ண மாட்டோம். அது பல இடங்களில் நம்ம பண்ணியிருப்போம், எல்லாருமே பண்ணியிருப்போம். அதில் முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புங்கிறது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்ம அனுபவிச்சிருப்போம், கடந்து வந்திருப்போம், கிடச்சிருக்கோம். அந்த முக்கியமான அன்பு ரொம்ப இடத்துல நம்ம அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறதுங்கிறது அம்மா கிட்ட தான். அந்த அம்மா கிட்ட இருக்க, ஏன்னா அம்மா நம்ம நிறையா பேசுகிறோம், நம்ம லைஃப்பை பற்றி பேசுகிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறத பேசுகிறோம். வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக மேக்சிமம் நம்ம பேச மறந்தது அம்மா. நம்ம மேக்சிமம் யாருமே அது பேசுறதுன்னா இப்போ எல்லாம் பேசுவாங்க, அவங்க அந்த இடத்துல இல்லாதப்போ தான் நம்ம பேசுகிறதோ உணர்றதோ பண்ணியிருப்போம். இருக்கிற காலத்தில் நம்ம அம்மாவை பற்றி அதிகமாக நம்ம பேசுனதும் கிடையாது, பேசி சிலாகிச்சது கிடையாது. நம்ம இதுலேயே என்னோ பேசுவோம், நான் அதை பண்ணேன், நான் இப்போ பண்ணேன், இப்படி கஷ்டப்பட்டேன், அதை பண்ணேன், எல்லாமே பண்ணோம்பா. ஆனால் அதையும் தாண்டி எல்லா கஷ்டத்தையும் தாங்கி நம்ம அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு உண்டான இதை கொடுத்தது அந்த அம்மாங்கிறது நம்ம பல இடங்களில் நம்ம உணர்றதில்லை. பல இடங்களில் அவங்கள உதாசீனப்படுத்தியிருக்கோம். ஏன்னா நிறையா நடக்குது. இப்போ நீங்கள் நியூஸோ மற்றதோ நம்ம இதுலேயே கூட நிறையா நம்ம பண்ணுவோம். அவங்கள அந்த நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூடவே அவங்கள படார்னு பேசுவோம். நானே கூட செஞ்சுருக்கேன். நான் பல இடங்களில் அது எல்லாருமே பண்ணி உதாசீனத்தையும் தாண்டி அவங்களோட சூழ்நிலை எல்லாமே புரிஞ்சுக்காமல் அவங்க பேசுகிறது, அவங்க லைஃப்பில் எந்த ஒரு இதை கடந்து வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாமல் அம்மா அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளை வளர்க்குறதுங்கிறது அது எப்படி சொல்ல முடியாது. நான் போய் ஒரு போரில் போய் நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நான் அவனை ஜெயிக்கவே முடியாதவனை ஜெயிச்சுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நம்ம சரித்திர கதைகள்லாம் கேட்டிருப்போம். அதையும் தாண்டி பெரிய சரித்திரம்னா இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு அம்மா ஒரு பிள்ளைகளையோ குடும்பத்தையோ ரன் பண்ணி கொண்டு போகிறது தான். அதுக்கு அந்த வெற்றிக்கோ அந்த ஒரு சகிப்புத்தன்மைக்கோ எதுவுமே ஈடாகாது. ஏன்னா நம்ம ஒரு நல்லதுக்கு தான் அதை சொல்லுவாங்க. நம்ம அந்த நல்லது சொல்கிறது கூட அப்போ அவங்கள்ட்ட என்ன உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பேசிக்குவோம். நிறைய இடத்துல அவங்க இது பண்ண அந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட அவங்க சங்கடப்பட்டு திருப்பி அவங்க அதை தான் சொல்லுவாங்க, இப்போ நான் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் தான் அந்த தாயிட்ட இருந்து வருமே ஒழிஞ்சு மற்றபடி அவன் பையன் இப்படி பேசுகிறேன் செய்கிறேன் அப்படிங்கிறதான். அதாவது மனசங்கட்டங்கள் இருக்குது அந்த இடத்துல. நம்மளை மாதிரி ஒரே இதை பிடிச்சிக்கிட்டோ தூங்கிக்கிட்டோ நிற்கவே மாட்டாங்க. அப்படி பேசிட்டீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தாய்க்கு உண்டான வேல்யூ நம்ம பல இடத்துல பொதுவான விஷயம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. பொதுவான விஷயம், பொதுவாக நடக்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். அந்த வேல்யூ நம்ம பல இடங்களில் மறந்துடுறோம். இருக்கிறப்ப அவங்கள விடுறதும் இல்லாமல் இருக்கிறதும் தூக்கி பிடிச்சி ஐயோ எங்கள் அம்மா இருந்தால் அப்படி இருக்கும், எங்கள் அம்மா இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிற மனிதர்களை தான் இப்போ முக்கால்வாசி பேராக இருக்கும் நம்ம. ஏன்னா இருக்கிறப்போ அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு இதையோ அவங்க ஒரு மரியாதையோ எதுவுமே நம்மளே பண்ணுறதில்ல. உண்மை தான் உண்மை. அவங்களோட வார்த்தைகள் அவங்க இருக்கிறப்ப அந்த சொன்ன வார்த்தைகளோட வேல்யூ நம்மளுக்கு அப்போ தெரியறதில்ல, அவங்க இல்லாதப்போ தான் அதோட வேல்யூ தெரியுது. ஏன்னா அவன் அந்த டெலிவரி பெயின் சொல்லுவாங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும். அந்த டெலிவரி பெயினுங்கிறது அது டாலரேட் பண்ணிக்க முடியாது. நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்ததில்ல, செஞ்சதில்லை. அவங்க சொல்கிற விஷயம் அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியும். சும்மா நம்ம மூஞ்சியை கடிஞ்சு பேசுகிற ஒரு விஷயங்கள் அவங்களால ஏற்றுக்க முடியாது. அது பல இடங்களில் நம்ம பண்ணியிருக்கோம். இருக்கிறப்ப அவங்களோட அன்பு அந்த ஒரு ஆதரவு அது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியறதில்ல.
அந்த பெண்மைங்கள்னு நம்ம குரூப்லேயே நிறையா தாய்மார்கள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாமே எப்படி சொல்கிறது, அந்த ஒரு எல்லா இடத்துலையும் நம்ம மனைவியோ நம்ம சகோதரி எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த தாய்மையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட தாய்மை எப்படி சொல்கிறது, நம்மளோட அம்மா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் வந்து நம்ம பார்க்குறது இப்போ ரொம்ப கம்மி தான் இப்போ இருக்க இதில். ஆனால் அவங்களோட சொல்கிற அறிவுரைகள் எதுவுமே நம்ம காதில் உழுகிறதில்ல சரியா. கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வந்து நம்ம வந்து என்ன சொன்னாலுமே வந்து அம்மா உனக்கு ஒரு வேலையில் போமா, இது இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னங்கிறது தான் நம்ம பேசுகிறோமே ஒழிஞ்சு சரி என்ன சொல்கிறாங்க நீ என்ன தான் எத்தனை உதாரணப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்கள என்ன தான் மரியாதை இல்லாமல் நான் நடத்தினாலும் சரி, அவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு அன்பு மட்டும் என்றைக்குமே வந்து நம்ம மேலே இருக்க அன்பு வந்து என்றைக்குமே 1% கூட குறைஞ்சதில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம என்னென்னமோ பேசுகிறோம் செய்கிறோம், ஆனால் அந்த ஒரு அம்மாவுக்கு உண்டான ஒரு இதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கறது இல்லைங்கிறது தான் நிதர்சனம். சரிங்களா? அன்பு, அந்த அன்பு எல்லையற்ற அன்பு எல்லா பக்கமும் கிடைக்கலாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த தாயிட்ட இருந்து வர அன்பு மட்டும் நம்ம எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடவே முடியாது. நீங்கள் சொல்லலாம் நட்பாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதையும் தாண்டி வந்து நம்ம நீ என்ன தான் பண்ணாலும் சரி, என் மகன் என் பிள்ளை சரி நீ என்ன தவறே செஞ்சுருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு அன்பு ஒரு ஆறுதல் வந்து ஒரு தாய்கிட்ட கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. கண்டிப்பாக அம்மா அவங்கள எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுப்போம், எல்லாம் ஷேர் பண்ணலாம், அவங்கள்ட்ட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த தாயிலேருந்து வந்தவங்க தான் நம்ம. அதையும் தாண்டி அந்த நான் எல்லாமே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். கண்டிப்பாக நான் எங்கள் அம்மாட்ட எல்லாமே ஷேர் பண்ணி, எங்கள் அம்மா வந்து சில விஷயங்கள் நான் வந்து இதாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த நிறையா விஷயங்கள் வந்து என்னையை மாற்றி இருக்குது. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே நடந்திருக்கு, எனக்கு மட்டும் சொல்ல, என்னையை வச்சு நான் பேசுகிறனால என்னையை வச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் வந்து பல விஷயங்களில் வந்து நம்ம அந்த தீர்க்கவே முடியாத சில விஷயங்கள் இடங்கள்ல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி நின்னப்போ மற்ற இடங்கள்ல இருந்து வர அன்பு அந்த அறிவுரையோட ஒரு தாயிட்ட இருந்து வர அன்பு அறிவுரை வந்து நம்மளை வந்து ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிருக்கு. நம்ம இந்த அளவுக்கு இப்போ இருக்க காரணமும் எல்லோரும் இருக்கலாம், ஆனால் அம்மா தான். கண்டிப்பாக அம்மா இஸ் ஆல்வேஸ் கிரேட்.